இந்த பெப்பர் சிக்கனுக்கு தோசைக்கும் தரமான காம்பினேஷனு. தரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டு வந்து நார்மலாகவும் இருக்கும். சிக்கன் கறி ஐயோப்பா அப்படியே வாயில் போட்டுருவோம். பா சுவைக்கு இன்னும் சுவையை கூட்டுதுங்க. ஹாய் அன்பா, இன்றைக்கி நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வறுவல்லேருந்து அந்த டிஃபன்லேருந்து எல்லாமே பயங்கரமாக சுட 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 கொடுத்துட்ருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். ரைஸ் கடையில் இப்போயே கூட்டம் அதிகமாகிடுச்சு. நான் அன்றைக்கி பார்த்தப்ப இதோட செம்ம கூட்டமாக இருந்தது. சொல்லப்போனால் அதோட இப்போ கம்மி தான். இன்னும் டைமாக கூட்டம் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போயிடலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தர்வேஸ் அலிங்க. ஓகேண்ணா, நம்ம கடையில் என்ன கொடுக்குறீங்க? நம்ம கடையில் வந்து புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், பிரியாணி, குஸ்கா தரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டு வந்து நார்மலாகவும் இருக்கும். கிரேவிலண்ணா சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், போட்டி இருக்குது, தலைக்கறி இருக்குதுங்க, முட்டை கிரேவி இருக்குது. அதெல்லாம் நைட்டு கிடைக்குங்களா? நைட்டு இருக்குதுங்க. ஓகே, நம்ம கடைக்குன்னு ஸ்பெஷலாக அதிகமாக கஸ்டமர் வாங்குற ஐட்டம் எதுனா? சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லி. அப்போ ஓகே, அதுக்கு வாங்குற சைட் டிஷ் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மட்டனு சிக்கனு, அது வந்து நார்மலாக எல்லாமே ஜென்ரலாக ஆம்லேட், ஆஃப் ஆயில் எல்லாம் கலந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிங்களா? கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி இருக்குது. ரைஸ் டிஃபன் வேணாம்னு வச்சுங்க. ஸோ நாம் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, முட்டை கிரேவி, பெப்பர் சிக்கன். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க சாப்பிட்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம இட்லியை சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்க, புட்டது நல்லா சூடாக இருக்குது, ஆவி பறகுது. முட்டை கிரேவி இருக்குல்ல, அதில் போட்டு 2 பரட்டிடும் இட்லியை. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தலைவன் கலர்ஃபுல்லாகிட்டான். பா எல்லாம் சுட சுட இட்லியை இந்த முட்டை கிரேவியில் குழப்பி அடிக்கிறது வேற லெவலுங்க. அப்படியே இந்த இட்லியை பெப்பர் ஃப்ரை இருக்குல்ல, அதில் போட்டு மிக்ஸ் சாப்பிட்ருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பெப்பர் ஃப்ரையை தனியாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தையும் பெப்பரையும் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு தோசைக்கல்லில் போட்டு கிண்டுன்னு கிண்டி அதுக்கு மேலே அந்த கறியை போட்டு சும்மா சூப்பர் ரெடி பண்ணிட்டார் அண்ணன். அப்படியே இந்த வெங்காயம் கொஞ்சம், அப்படியே அதுக்கு மேலே கறி, அப்படியே கறியும் இது ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம். வா முறையான டேஸ்ட்டுங்க. ஆம்லேட் சாப்பிடும்போது அந்த முட்டையை தனியாக உடைச்சி அது ஆம்லேட் மாரி போட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. பெப்பர்லாம் தூவி விட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குது. அள்ளி சாப்பிட்டு நேரலாம். இப்போ அடுத்த காம்பினேஷனை இட்லி, வெங்காயம், சிக்கன் கறி ஐயோப்பா அப்படியே வாயில் போட்டுருவோம். சுவைக்கு இன்னும் சுவையை கூட்டுதுங்க. தரமாக இருக்கு. சும்மா சாப்பிட்டு நேரலாம். தோசையை பாருங்களேன், கிரேவியில் ஊறி போயிடுச்சு. அப்படியே அந்த ஊறி போன பகுதியை மட்டும் தனியாக பிரிச்சுருவோம். நல்லா ஊறி போயிடுச்சு. பார்க்கறதுக்கு மகம் மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இட்லியை விட முட்டை கிரேவி தோசைக்கு பயங்கரமாக இருக்குது. எப்பவும் போல் தோசை, கறி, வெங்காயம் ஒன்றா வச்சுட்டு வாயில் போட்டுருவோம். சரியான டேஸ்ட்டுங்க. சும்மா எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஒரு 2 இட்லி சாப்பிட்லாம், இல்லை ஒரு 3 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோ போதும்ப்பா, 6 நிமிஷம் விட்டுருவோம். பட் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துன்னா வச்சிங்களேன், அந்த 2 இட்லி 5 இட்லியாக மாறும். ஸோ அந்த மாதிரி பக்காவாக இருக்குது டேஸ்ட்லாம். இப்போ அடுத்ததாக பரோட்டா. அழகாக அந்த பரோட்டா தனியாக பிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு மேலே அந்த கறியை கொஞ்சமாக நம்ம பிச்சு போட்டுருவோம். அதுக்கு மேலே வெங்காயம், அப்புறம் ஒரு ரவுண்டு. வா இந்த பரோட்டாவுக்குமே ஒரு புது விதமான டேஸ்ட்டை கொடுக்குது இந்த பெப்பர் ஃப்ரை. பரோட்டா, தோசை, இட்லி 3த்துக்குமே வேறு லெவல் இருக்குது. பட் டாப் நாச் எதுன்னு கேட்டிங்கன்னா தோசை தாங்க.
இந்த பெப்பர் சிக்கனுக்கு தோசைக்கும் தரமான காம்பினேஷனு. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த வெங்காயம்லாம் போட்டு செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா போட்டு எம்மா வேணால் சாப்பிட்லாம். இருங்க. லாஸ்ட்டாக முட்டை. நைஸ். லாஸ்ட்டாக முட்டையை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் எடுத்து மேலே போட்டு அழகாக அந்த வெங்காயம் இருப்பாங்க அதையும் மேலே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஐயோ முட்டை கரு, அந்த பெப்பர் சிக்கனு ப்ளஸ் அதில் போட்டிருக்க வெங்காயம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு கடி கடிச்சிருவோம். யதார்த்தமாக ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து இதே வந்து ஒரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணலாமா இருக்குது. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக வசந்தன் கோவுக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி. கடை பேர் வந்து சரவணா டிஃபன் சென்டர். லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கடையோட டைமிங்கு காலையில் 6லேருந்து நைட்டு 6, அதாவது நைட்டுனா விடிகள். ஆமாம்ல, இடையில 3 மணி நேரம் கேப்பு. 6 to 3ங்க விடிய காலம். அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலம் 3 மணிக்கு முடியும். அதாவது இப்போ இன்றைக்கி 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அடுத்த நாள் அதிகாலையில் 3 மணி தான் கடை முடியும். இடையில ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் கேப்பு. அதுலேயுமே கரெக்டாக ஜாமான் எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் அந்தளவுக்கு டைமிங்னா, கடைலாம் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அதனால் இவ்வளோ நேரம் வைக்கிறாங்க. இடையில ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் கேப் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மாமா மச்சான் அதை ஷேர் பண்ணுங்கள். பை. சாப்பிட்றீங்க அவனை ஒர்க் பண்ணுறாங்க துபாய். அப்படியே கொட்டை எடுக்கிறது அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க தலைவர். ஓனர்